ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 4ல் மேக்ஸ் சீரிஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் டைம் அண்ட் ஒரு காலம் நேரம் பார்க்கலாம். பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார் என கண்டுபிடிக்கவும். ஓகே, பிக்யூ வந்து 2 பேரும் ஒரு வேலையை வந்து 20 days 40 days முடிக்கிறாங்கப்பா. சரிங்களா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் தொடங்குறாங்க. பியும் கியூவும் 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை தொடங்குறாங்க, ஒன்றா வேலை செய்கிறாங்க. பட் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்னு தெரில, அதனால் அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ வந்து போயிடுறாரு. எக்ஸ் டேஸ் வேலை செஞ்சார், பட் எவ்வளோ நாள் செஞ்சார் தெரில, கிளம்பிட்டார் அவர். ரிமைனிங் ஒர்க் யார் செஞ்சுருக்காரு அப்படின்னா பி தான் செஞ்சுருக்காரு. பி வந்து எத்தனை நாளில் செஞ்சுருக்காரு அப்படின்னா 8 நாளில் செஞ்சுருக்காரு. 8 பி. ஸோ ஈக்குவல் டு ஒரு வேலை. இப்படி தான் வந்து இதான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிங்க, பியும் கியூவும் வேலை செய்கிறாங்க. சரிங்களா, எத்தனை நாள்? 20 நாள் 40 நாள். அது சப்ஸ்டிட் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. கொஞ்சம் எவ்வளோ நாள் சேர்ந்து செய்கிறாங்கன்னு தெரியல, அந்த டேட்டா கொடுக்கல. இருவரும் ஒன்றாக தான் சேர்ந்து செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, பட் எவ்வளோ நாள் செய்யலை. ஸோ வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, கியூ வந்து சடனாக வந்து எனக்கு வேலை வேணாம், பிடிக்கல அப்படின்னு நின்றுறாரு. ஸோ அப்போ பெண்டிங் ஒர்க் இல்லையா, அந்த பெண்டிங் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா பி என்பவர் வந்து 8 நாளில் முடிக்கிறார். மிச்சம் உள்ள வேலை 8 நாளில் முடிக்கிறார். அதான் 8Pன்னு போட்டிருக்கேன். 1ன்றது ஒரு ஒர்க்கு, அதுதான் வந்து இந்த ரைட் சைடு போட்டிருக்கேன். இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா, இது ரொம்ப சிம்பிள் தான். அப்போ பியோட 1 day ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து பி வந்து 1/20 ப்ளஸ் கியூவோட 1 day ஒர்க் வந்து 1/40. ஸோ எக்ஸ் வந்து எவ்வளோ நாள் செஞ்சாங்க விட்டுட்டு போனது தான் எக்ஸ் வந்து குறிக்கும். ப்ளஸ் 8 வேலையை வந்து பி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளில் செய்கிறார் அப்படின்னா 8 நாளில் முடிக்கிறான்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ பியோட நம்ம 1 வேலை வந்து பார்த்திங்கன்னா 20. ஸோ பியோட இந்த பேஸ் வந்து இங்கே எடுத்துக்கணும். சரிங்களா, ஈக்குவல் டு 1. இந்த 8ன்றது அவருடைய ரிமைனிங் டேஸ் வந்து மேலே போட்டுக்கணும். சரிங்களா, ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாமா. ஸோ 20க்கும் 40க்கும் எல்சிஎம் வந்து 40 வருமா. ஸோ மேலே வந்து 2 + 1 வருமா. இங்கே எக்ஸு, இது 8 + 20 ஈக்குவல் டு 1. ஸோ இது 3/40 எக்ஸ் வரும். இந்த 8/20 அந்த சைடு நான் அனுப்பிச்சிடுறேன். 8/-20 ஆகும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 20 - 8 / 20. இந்த சைடு வந்து 3x/40 வருமா. சிம்பிளிஃபை பண்ண முடியும் பாருங்கள். 20 2 டைம்ஸா. ஸோ அப்போ 3x ஈக்குவல் டு எவ்வளோ வரும், இந்த சைடு எழுதுகிறேன். 3x ஈக்குவல் டு 20ல் 8 போச்சுன்னா வந்து என்ன வரும், நமக்கு 12 வரும். அப்போது x ஈக்குவல் டு 4. அப்போ அதனோட ஆன்சர் வந்து 4. இங்கே டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது நமக்கு, அதை மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஓகேவா, இங்கே 3/2, ஏன்னா இங்கே 20 வந்து 2 டைம்ஸ் அடிக்குதா. அப்போ அந்த 2 கிராஸ் மல்டிப்ளை ஆனால் என்ன இருக்கும் நமக்கு, x ஈக்குவல் டு 8. சரிங்களா, ஏன்னா 4 ஆப்ஷனில் கிடையாது. ஸோ இங்கே 2 மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த 2 வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 வந்து கிடச்சிடும். சரிங்களா, ஸோ இந்த என்னுடைய ஆன்சர் 8. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஃப்ரேம் பண்ணோம். அந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சால் தான் நம்மளால் சம் வந்து சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ டைம் அண்ட் ஒர்க்கும் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட் பாருங்கள். ஸோ எல்லா ப்ரீவியஸ் இயரும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கான ஷார்ட்கட்ஸ் வீடியோஸும் இருக்கும். ஸோ எல்லா வீடியோஸ் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ என்னோடய ஆன்சர் வந்து ஃபைனலாக 8 days. தேங்க்யூ.